இது வந்து பெரிய அலையா அல்லது எதிர்ப்பா அப்படிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவுமே இல்லை. இது அதிமுக பிஜேபி வந்து டெபாசிட் போனாலும் ஆச்சரியப்படுறது. இனிமேல் வருகின்ற தேர்தல்களில் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேட்பாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வாக்காளர்களை வந்து சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்களா? ஏன் வந்து 100% நடக்கலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன காரணம்னா அது தெரிஞ்சாதான் அடுத்தது 100%க்கு போகிறதுக்கான ஏற்பாடை பண்ண முடியும். ஒன்று ஃபஸ்ட்டு 15% எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 85 லட்சம் ஓட்டு. அந்த 85ல் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் குறையாமல் தமிழ்நாட்டிலே கிடையாது. பெரம்பலூரில் விஜய் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கொடுக்குற பணத்தை வாங்கின ஒரு காலம் போய் வேணாம் எடுத்துகிட்டு போப்பா பரவாயில்ல எனக்கு இந்த பணம் வருது அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. 23, 22 நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போய் இறங்குற இடம் வந்து வண்டலூரா, ஊரப்பாக்கமா, இல்லை பெருங்களத்தூரா, தாம்பரமா, இந்த மக்கள் வந்து பரிதவித்த விஷயம் ரொம்ப அசிங்கமான விஷயம். இல்லை ஒரு நாகரிகமான சமுதாயம் இதை வந்து ஒரு வருஷமா வந்து தீபாவளி எதிரொலிக்குது, எல்லா பொங்கலுக்கு எதிரொலிக்குது. இது வந்து 3 நாள் லீவு புதிய வரது விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பா. புது பிளேயர் விஜய் வந்திருக்கிறது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்படுத்தியிருக்கார் நிச்சயமாக இருக்குது. விஜய்க்கான ஓட்டு வந்திருக்கிற விஷயத்தை விட முக்கியமானது என்ன எல்லாருக்கும் இன்றைக்கி பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா, விஜய்க்கு போட்ட பையங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, பெரியவங்களும் சரி நல்ல பணம் விளாண்டுருச்சு. அதாவது நீங்கள் நம்பவே அதை பணம் விளாண்டுருச்சு. 8000 ஒரு கட்சி, ஒரு கட்சி 10,000 இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஒரு 10-15 தொகுதியில் வந்து பெரிய அளவுக்கு பணம் விளாண்டு. அதில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, கோபம் அடைஞ்சு ஏன் தேர்தல் நடத்துறீங்க? ஒவ்வொரு ஊராட்சி சவுத்தில் வந்து ஏலம் விடுங்க, இந்த பஞ்சாயத்து ஏலம் விடுங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க. என்றைக்குமே எப்போது எல்லா தேர்தலையும் நீங்கள் நிறைய தேர்தல் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயும் 2 பிரதான கட்சியை தாண்டி ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது 5% வரும், சமயத்தில் 10, 12 கூட வரும். இந்த பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அதாவது ஸ்விங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது ஃப்ளோட்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக சில இடத்துல மாறி மாறி ஆகும். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான தேர்தல் முடிந்த நிலையில் விவாதிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் பதிவு, வாக்காளருடைய விருப்பம், ஜனநாயக திருவிழா இதெல்லாம் கடந்து அதில் பின்னணியில் இருக்கிற வரலாறு காணாத வாக்கு சதவீத உயர்வு, 15% வாக்குப்பதிவு குறைந்திருந்தாலும் 85 விழுக்காடுகளுக்கு மேல் வாக்குப்பதிவு உயர்ந்து ஒரு முத்திரையை பதித்திருக்கிறது தமிழ்நாடு. இது பின்னணியில் இருக்கிற அரசியல் மற்றும் தேர்தல் நுணுக்கங்கள் குறித்து நம்முடைய விரிவாக கலந்துரையாட இணைந்திருக்கிறார் ஜனநாயக ஆர்வலர், அரசியல் விமர்சகர், சமூக ஆர்வலர், வழக்கறிஞர் பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். உச்சத்தை தொட்ட வாக்குப்பதிவு, படையெடுத்த மக்கள், திணறிய வேட்பாளர்கள், ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கலக்கம் தான். ஆமாம், ஏன்னா இது போல் வந்து அவங்க எதிர்பார்க்கறது இது வரைக்கும் நடந்த இந்த தேர்தல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சோழர்கள் காலத்தில் கண்ட அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நனவாகி வர்றதுக்கான ஒரு அறிகுறியா, இல்லை இதை ஆட்சி கட்டில் இருக்கிற திமுகவுக்கு இது மீண்டும் ஒரு சிக்கலான சூழலா, அதே போல் வந்து அதிமுகவுக்கு ஒரு சவாலான விஷயமா, இல்லை புதிய வரவு விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரவேற்பா, இல்லை ஏற்கனவே களத்தில் இருக்கிற நாம் தமிழர் சீமானுக்கு இது பல்வேறு விதமான தடைகளை கடந்து நிற்கிற ஒரு யுக்தியா, அதை தாண்டி பல முனைகளும் வந்து களத்தில் இருக்கிறாங்க. இதற்கு அப்பாற்பட்டு பார்த்திங்கன்னா நோட்டாவும் இருக்குது, நம்ம அதையும் புறந்தள்ள முடியாது இல்லைங்களா? இது சொல்கிற செய்திகள், உணர்த்துகிற விஷயங்கள், இது அந்த அவ்வளவு எளிதாக வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய அழகு, ஆரோக்கியம் அப்படின்னு வந்து பேசுவது என்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இனிமேல் வருகின்ற தேர்தல்களில் கட்சிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வாக்காளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேட்பாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு வாக்காளர்களை வந்து சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்களா? நான் எந்த கட்சி குறிப்பிட்டிருந்தேன் புரியுது. சம்மட்டி அடி இந்த வாக்கு சதவீதம் மூலமாக உணர்த்துதா, சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்களான்னு தான் கேட்குறேன். பெரிய அளவுக்கு அது எந்த அளவுக்கு வந்து மே 4ஆம் தேதி எதிரொலிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நானுமே கொஞ்சம் நேற்றுலேருந்தே நிறையா ஒரு இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி போயிட்டுருக்கு.
அதில் உள்ளதுலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதில் ஒன்றும் எனக்கு கஷ்டம் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 85% அதிகமா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். அதுக்கு முன்னாடி அதிலேயே வந்து ஏன் வந்து 100% நடக்கலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன காரணம்னா, அது வந்து யாருமே எந்த டிவிலையும் சரி பொதுவாக அதை பற்றி பெருசாக கண்டுக்கிறதில்ல. சிம்பிளாக விட்டுறாங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன் முக்கியம்னாக்கா, அது தெரிஞ்சால் தான் அது அடுத்தது 100%க்கு போகிறதுக்கான ஏற்பாடை பண்ண முடியும். ஒன்று. ஃபஸ்ட்டு 15%ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 85,00,000 ஓட்டு. கிட்டத்தட்ட 85 ப்ளஸ்ன்னு வச்சுக்குவோம். 85 கணக்குக்காக ஈஸியா வச்சுக்குவோம். அந்த 85ல கிட்டத்தட்ட ஒரு 50,00,000 பேர் குறையாம தமிழ்நாட்டிலே கிடையாது. அவங்க வெளிநாட்டில இருக்காங்க. அந்த 50,00,000 பேரும் 1,00,000லேருந்து 5,00,000, 10,00,000 மாசத்துக்கு சம்பாதிக்கிற இதில இருக்காங்க. ஒரு 2,20,00,000 பேர் குடும்பம் இந்தியா தமிழ்நாட்டில இருக்கு. அதில 4ல் 1 பங்குங்கிற அளவுக்கு வெளிநாட்டில இருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தி. கொஞ்சம் பேர் இந்த மிச்சம் இருக்கிற ஒரு 35,00,000 அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 85ல அப்ப அதர் ஸ்டேட்ல அது இந்தியாவுக்குள்ளேயே பல மாநிலத்தில கொஞ்சம் பேர் இருக்காங்க. ரொம்ப இல்ல. அதுக்கு ஒரு அளவு இருக்காங்க. அப்புறம் வந்து நிறுவனத்தில லீவு கிடைக்காது. அப்புறம் வந்து பிரைவேட்ல வேலை பார்க்குறவங்க, போலீஸ்ல சில பேர் வந்து போலீஸ்லாம் வந்து தபால் ஓட்டு போட்டுட்டாங்க. ஆனா, அது சர்வீஸ்லயே இல்லாம சில பேர் வந்து வேலை பார்த்தவங்க முடியல. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய பேரோட அப்புறம் பஸ்ஸு கட்டணம், விமான கட்டணம்லாம் பார்த்தீங்கன்னா, தாறுமாறா ஏறிடுச்சு உங்களுக்கு. இதெல்லாம் வந்து ரயில்ல வந்து கூட்ட நெரிசல், இதனால பல பேர் சேர்ந்து குடும்பத்தோட முடியாம, வெளியூர்ல ஓட்டிருந்து, சென்னைக்கு ஓட்டிருந்து அங்கேருந்து வர முடியாம, இந்த மாரி பலது நம்ம பார்க்குறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 5,73,00,000 அல்லாம, ஈவன் இந்த எஸ்ஐஆர்லயும் நெறைய பேர் சேராம இருக்காங்க. இப்ப கடைசி நேரத்தில அப்ளிகேஷன் குடுத்து, அத ஏத்துக்காமயும் நெறைய எனக்கு தெரிஞ்சு ஒரு 10, 15 பேரு நேத்து மட்டும் நான் காலையிலேயே கேள்விப்பட்டேன். அப்ப எஸ்ஐஆர்ல இன்னமும் மிஸ்டேக் இருக்கு. இறுதி நேர எஸ்ஐஆர் குளறுபடிகள். இருக்கு. குழப்படி இருக்கு. இந்த எஸ்ஐஆர்னால தான் இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். இந்த எஸ்ஐஆர்னால தான் இந்த 85% ஒழிய வரலாறு புதுசு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்றேன்னா, வெரி சிம்பிள். 11% வந்து நீக்கியிருக்காங்க. 11% தான் போன தடவைக்கும் இந்த தடவைக்கும் ஏறியிருக்கு. அதனால எந்த மாற்றமும் இல்ல. அதே 74, 72, 78 எல்லாம் போட்டிருக்காங்க தமிழ்நாட்ல. இந்த கடைசியா ஒரு 7, 8 எலக்ஷன எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பெர்சன்டேஜ்லாம் இருக்கும். அதுலேருந்து இது ஒண்ணும் பெருசா வெரி ஆவல. வெறும் ஒரு 20, 25 லட்சம் பேர் தான் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப புது வாக்காளர் வந்து 14,00,000. அதில 18 வயசு மட்டுமே கிட்டத்தட்ட இப்போ 10,00,000, 12,00,000. அதுதான் இந்த டிஃபரன்ஸ் வந்து இந்த காமிக்குதே ஒழிய வேற எதுவுமே இதில கிடையாது. அதனால அது எதுவும் வரலாறு அப்படிலாம் நம்ம பெரிய பார்க்க வேண்டியதில்ல. என்ன ஆர்வமா வாக்களிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாக்களிச்சாங்க. அதுதான் இதில முக்கியம். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, போன வருஷம் 21ல எம்எல்ஏ எலக்ஷன்ல 7 டூ 8 எவ்வளோ போட்டாங்களோ, அதே 7 டூ 8 இந்த தடவ வந்து கிட்டத்தட்ட 10%க்கு மேல போட்டுர்றாங்க. போன தடவ அவ்வளோ போடல. 8 டூ 9 அப்படியே வரிசையா அந்த 11 மணி நேரமும் அந்த போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணா, ஆவரேஜா 9%, 10% வந்து ஓட்டு போலாயிட்டு இருக்கு. வெயில் நேரத்துலயும் போலாயிட்டே இருக்கு. மத்தியானம் 1 மணி டூ 3 மணி மட்டும் தான் கொஞ்சம் டல்லா ஆனுச்சே ஒழிய, திருப்பி மறுபடியும் 3 மணிலேருந்து 6 மணி வர மறுபடியும் கரெக்ட்டா வந்துருச்சு. 1 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56% வந்துருச்சு. வந்துருச்சு. அதெல்லாம் வந்து போன தடவைக்கு இந்த தடவைக்கு கம்பேர் பண்ணும்போது, ஒரு 10% கூட இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் அந்த குறைச்ச நேரம் அதாவது ஒரு டயத்துக்குள்ளேயே அதிகமா ஓட்டு போட்டாங்க. அது வந்து பெரிய வெற்றி. அதனால வெயிலு பத்தி கவலைப்படாம இந்த தடவ வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த 6 மணிக்குள்ள மேக்ஸிமம் போட்டாங்க. வெறு சில பூத்துல மட்டும் தான் 6 மணிக்கு மேல கியூல வந்து நின்னு போட்டு, அதனுடைய ரிசல்ட் கிட்டத்தட்ட 11 மணிக்கு தான் அந்த 85 புள்ளி சொச்சம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது 84.29 தான் ஆரம்பிச்சது. அப்புறம் இந்த கியூல இருந்தவங்க போட்டு தான் அது வந்து நைட்டு வந்து லேட் ஆகி இப்போ 85.15 அந்த இதில நிக்குது. அதனால இது தவிர அதில எதுவுமே இல்ல. இது வந்து பெரிய அலையா? அல்லது எதிர்ப்பா? அப்படிலாம் கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவுமே இல்ல. ஆனா, இதில என்னென்ன சொல்லுது? இப்ப நீங்க கேட்ட 3 கேள்வி முக்கியமானது அடுத்ததுக்கு. முக்கியமான கேள்வியில வந்து புது பிளேயர் விஜய் வந்திருக்கிறது என்ன இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமா இருக்கு. அவங்களுக்கு ஏற்கனவே வந்து போன வரிசையா நடந்த பை எலக்ஷன் எதுலயுமே நிக்காதனால, இதான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன். அத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னா, அதிகபட்சம் 25% வரை குடுத்துருக்காங்க. சில ஒப்பீனியன் போல்ல. சில பேர் வந்து இன்னுமே 12 தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆழமா உள்ளவங்களும் கரெக்ட்டா சொல்றாங்க. 2க்கும் நடுவுல போய் நிக்க போதாங்கிறத நம்ம இப்ப பார்க்கணும். சரி, இப்ப என்னென்ன விஷயம் இதில பார்த்தீங்கன்னா, 12 டூ 24 25 இதுதான் அவருடைய பெர்சன்டேஜ்ல நிக்கும்னு சொல்லி நெறைய ஆய்வு வந்து பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்ப இது எப்படி அப்படின்னு பிரிச்சு பார்த்தா, ஒரு 10% நிச்சயமா கட்டாயம் உழுவுற ஓட்டு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க ரசிகர்கள்.
அவரோட டைரக்ட் ரசிகர்கள். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாக புரியறதுக்கு சொல்கிறேன். அந்த ஒரு படம் வந்து ஷோ அடுத்த நாள் அந்த 3ஆம் நாள் முடிஞ்சு போயிடும் பெரும்பாலும். இது எல்லாமே பெரும்பாலும் அது ஆர்வமாக நாள் வந்து பார்க்குறவங்க ரசிகர்கள். அதுக்கு அடுத்தடுத்த டைப்பில் 3 நாளில் முடிச்சுருவாங்க. இது வந்து என்னை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு 50,00,000 பேர் குறையாது. அது 10% குறையாம இந்த 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 இது வந்து அவருக்கு ஓட்ட ஆயிடுச்சு. இதில் சந்தேகமே கிடையாது. இது பேஸ் ஓட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில என்றைக்குமே எப்போது எல்லா தேர்தலையும் நீங்கள் நிறைய தேர்தல் பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாத்துலேயும் 2 பிரதான கட்சியை தாண்டி ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது 5% வரும், சமயத்தில் 10, 12 கூட வரும். இந்த பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதான் ஸ்விங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஃப்ளோட்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க மாற்றி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா, அதிமுகவும் திமுகவும் சில இடத்துல மாறி மாறி ஆட்சி. இந்த ஒரு 5, 7% வந்து அப்படியே விழுவும். அடுத்த ஒரு நட மாற்றி விட்ருவோம். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஓட்டில் வந்து பெரும்பாலும் இப்போ திமுக, அதிமுகவுக்கு போகாமல் கொஞ்சம் திமுகவுக்கு போயிருக்கு. ஆட்சியில் அவங்களால பலனடைஞ்சவங்க சில பேர் போயிருக்காங்க. அது என்ன காரணத்தினால பார்த்தீங்கன்னா, போன 19ல் 53, அடுத்ததில் வந்து கொரோனா காலம் 21ல், சட்டசபை தேர்தலில் 45, அதுக்கடுத்த எம்பி தேர்தலில் 24, போன 2 வருஷத்துக்கு முந்தி நடந்ததில், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்ததில் 47%. இந்த பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ்க்கெலாம் ஒரு காரணம் இருக்குது. நம்ம அதில் போனால் ஆவரேஜாக திமுக வந்து 46ன்னு வச்சுக்கலாம், இந்த 3 தேர்தலையும் சேர்த்து. இப்போ திமுகவுக்கு அந்த பல திட்டங்கள் பண்ணால் கூட அதிமுக 2016ல் 40% விட்டுட்டு போனப்போ ஜெயலலிதா வந்து கடைசி தேர்தலில் எந்த அலைன்ஸும் இல்லாமல் 40% வாங்கினாங்க. திமுக 39 புள்ளி சொச்சம், 1% தான் டிஃபரன்ஸு. அது சீட்டும் பார்த்திங்கன்னா குறையும். அதுதான் வந்து பெரிய அளவுக்கு பேஸ் ஓட்டு. ஏன் பேஸ் ஓட்டுன்னு சொல்கிறேன்னா, அதிமுகவுக்கு 40% வச்சுட்டு போனாங்க. 24ல் எடப்பாடி எல்லாத்தையும் விட்டுட்டு அலைன்ஸையும் பிஜேபி விட்டுட்டு அவர் எடுத்தது 22. அப்போ அங்கேருந்து இங்கே குறைஞ்சிருச்சு. இது குறைஞ்சதில் ஒரு பெரும்பகுதி சீமானுக்கு போயிடுச்சு. மிச்ச பெரும்பகுதி வந்து பெண்கள் குறிப்பாக இந்த திட்டத்தினாலையும் பல காரணங்களாலையும் திமுக பக்கம் வந்துட்டாங்க. எப்போ இந்த கேப்புக்குள்ளே. ஆனால் இப்போ வந்து பெண்களும் வந்து அதிக அளவு வாக்களிச்சிருக்காங்க. அதுதான் இதில் முக்கியம். இப்போ பெண்கள் ஓட்டும் கூட 10 லட்சம் ஓட்டுக்கு மேலே மொத்த ஓட்டிலே பெண்கள் கூட. மொத்தம் 5,73,00,000த்தில் பெண்கள் வந்து 2ஆக பிரிச்சிங்கன்னா நேர் பிரிவாது. பெண்கள் வந்து எக்ஸ்ட்ரா 10 லட்சத்துக்கு மேலே கூட இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டோட வரலாறு. அப்போ பெண்கள் ஓட்டை வந்து என்ன குறிப்பானா, இது வந்து காலங்காலமாக எம்ஜிஆர் காலத்துலேயும் ஜெயலலிதா காலத்துலேயும் அதிமுக இருந்துச்சு. அது வந்து ஷிஃப்ட் ஆகி கலைஞர் காலத்தில் இப்படி வராமல் ஸ்டாலின் காலத்தில் அது வந்து கரெக்டாக வந்துருச்சு. அவர் திட்டமும் வைக்கிறாரு, அவர் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் நேற்று ஓட்டு போடுற இடத்துல திருத்துறைப்பூண்டி பக்கத்தில் ஒரு பூத்தில் ஒரு நண்பரை வந்து ஒருத்தவங்கள வயசானவங்க, ஒரு 70 வயசு, அவங்கள அழைச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்து அந்த அந்த கட்சி சார்பாக பணம் கொடுக்குறத கூட வேணான்றாங்க. என்ன காரணம்னா, எனக்கு வந்து ஸ்டாலின் வந்து பணம் கொடுக்குறாரு 1000 ரூபா, இப்போ அடுத்து வந்துட்டாருன்னா 2000 ரூபா கொடுக்க போகிறாரு. அந்த ஊரில் கம்யூனிஸ்ட் கட்சி, அதனால் அதுக்கு ஓட்டு கண்ணு சரியாக தெரியாது. ஆனால் இந்த பணம் வரதை அவங்க வந்து அப்படியே சுயமரியாதை உச்சகட்டமாக இருக்காங்க. இது ஒரு பெரிய சேஞ்ச். அதாவது இவங்களாம் வந்து ஒரு காலத்தில் அதிமுக ஓட்டு போட்டவங்க. அவங்களில் ஒரு பெரிய பர்சன்டேஜ், குறிப்பாக 3% வந்து இப்போ இந்த எலெக்ஷனில் கூட மாற்றி ஓட்டு போடுறாங்க அவங்க. இது ஒரு பெரிய சேஞ்சு. நன்றியோடு இருக்காங்க அந்த விஷயத்தில். ஓட்டு கொடுக்குற பணத்தை வாங்கின ஒரு காலம் போய், வேணாம் எடுத்துகிட்டு போப்பா, பரவாயில்ல, எனக்கு இந்த பணம் வருது அப்படின்னு சொல்கிற ஒரு இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. அது சுயமரியாதை கொடுத்துருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் தனியாக இருக்கிற பெண்கள் அவங்களாம், நான் சொல்கிறது வந்து ஹஸ்பண்ட் இல்லாமல் ஒரு வீட்டில் குடிசை வீட்லேயோ அதிலையோ இருந்துக்கிட்டு தனியாக இருக்க ஒரு அம்மா இப்படி பேசுகிறத நம்ம கண் கூட நேற்று நாங்கள் அதில் பார்த்தோம். அந்த விஷயம் இது ஒன்று வச்சுக்கேன். இந்த மாதிரி ஓட்டெல்லாம் வந்து பெண்கள் ஓட்டு வந்து இது. ஆனால் எங்கே இப்போ பிரச்சனை வந்திருக்குன்னா, இந்த பெண்கள் ஓட்டில் குறிப்பாக 40 வயசுக்கு கீழே ஸ்டாலின் எடுத்த பெண்கள் ஓட்டு வந்து 5000 ரூபா இப்போ 13ஆம் தேதி பிப்ரவரி 13 போட்டதுக்கப்புறம் அதை வாங்கிக்கிட்டு இருந்தவங்க ஒரு குறிப்பிட்ட குறைச்ச சதவீதம் விஜய்க்கு வந்துருச்சு. விஜய்க்கு ஏன் 20 தாண்டுது? விஜய்க்கு மட்டும் தான் வந்திருக்கா, வேற அதிமுக அணிக்கு போகவே இல்லை. எப்படி சொல்கிறீங்க உறுதியாக? நான் சொல்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். இது வந்து ஒரு பெரிய சேஞ்சு. இதுதான் அதனால தான் விஜய்க்கு வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுனாலையும் பல காரணத்தினாலையும் அந்த பெண்கள் ஓட்டெல்லாம் வந்தால் கூட இது வந்துருக்கு. அதே சின்ன பிள்ளைங்க 17 to 7 வயசு வர 6 வயசு வர உள்ள பிள்ளைங்கள்லாம் கன்வின்ஸ் பண்ணால் கூட, சென்னையில் நேற்று ஒரு 2-3 இன்சிடென்ட் நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் வந்து வயசானவங்க வந்து தான் பேரப்புள்ள வந்து சத்தியமெல்லாம் வாங்க ஆரம்பித்து பல தொல்லை, அன்பான தொல்லை எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் கொடுத்தும் கூட பல பேர் சென்னையில் வந்து திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விதமான பசங்களுடைய நச்சரிப்பை வந்து
களத்தில் எதிரொலிச்சுது. எப்படி எதிரொலிச்சுன்னா, அதாவது வந்து கோவிட் டைமில் ஆல் பாஸ் போட்டது எடப்பாடியார் தான். அது சொன்னாங்க. ஆனால் அவருக்கு போடுங்க ஓட்டு. அந்த சின்ன பசங்க போட்டிருக்காங்க அது மாதிரி. இல்லை நீங்கள் இதே வந்து விஜய்க்கு போட சொல்லி வற்புறுத்தியாவது நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதே போல விஷயமும் வந்து களத்தில் வந்து 3 நடந்திருக்கு. திமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க இந்த பெரியவங்க. இவங்க சொல்லி முடியாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது அந்த பூத்தில் உள்ள ஆஃபீஸரே பார்த்துருக்காங்க 2யும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி சின்ன பிள்ளைங்கலாம் சில பேர் வந்து இந்த ஆல் பாஸ் ஆனவங்கள அத ஞாபகப்படுத்தி விட்டாரு எடப்பாடிங்கிறனால, அதுக்கு நன்றியாவும் போட்டிருக்காங்க. அதுவும் ஏன்னா, அந்த பாஸ் பண்ணவங்கலாம் மறந்துட்டாங்க முதல்ல. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்து ஒரு ஏடிஎம்கேக்கும் அது போட்டிருக்காங்க. சம்மந்தம் முதல்ல வந்து விவாதமே நம்ம தான் வந்து ஆரம்பிச்சு விட்டோம். ஆமா. ஆமாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, தாவேக்கால அது வந்து நீங்க சில பேரெல்லாம் 40 டிவிலயே சொல்றது 30, 40ன்னு சொல்றாங்க. என்னுடைய கணக்குப்படி 55 வர போகுது அது. அது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் அவருக்கு வந்து 10லேருந்து 20, 20 ப்ளஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 1. சென்னையில மட்டும் அவங்களுக்கு வந்து நம்ப மாட்டீங்க 30% வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 16 தொகுதியிலையும். இது அல்லாமல் சென்னையை சுற்றி உள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளுவர் அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதனுடைய தாக்கம் வந்து அங்கே இருக்குது. இது அல்லாமல் கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, தஞ்சாவூர். சேலத்தில் வந்து வாக்குப்பதிவு உயர்ந்தது வந்து சார், இல்லை அதுக்கு தனி ரீசன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பெரிய விதமான திருப்பு முனையை ஏற்படுத்துது, அரசியல் திருப்பு இல்லை முனை. நான் சொல்கிறேன் அது காரணமும் எனக்கு தெரிஞ்ச காரணத்தை சொல்லிடுறேன், அப்புறம் நீங்களும் சொல்லுங்கள். இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய்க்கான ஓட்டு வந்து அதிகமாக இருக்குது. விஜய்க்கான ஓட்டு வந்திருக்கிற விஷயத்தோட முக்கியமானது என்ன எல்லாருக்கும் இன்றைக்கி பயத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னா, விஜய்க்கு ஓட்டு போட்ட பையங்களும் சரி, பொண்ணுங்களும் சரி, பெரியவங்களும் சரி, எல்லாரும் ஒரு வாரமும் ஓப்பனாக சொல்கிறாங்க. போடுறதுக்கு முந்தையும் சொன்னாங்க, போட்ட பிறகும் சொன்னாங்க. ட்ரெஸ்ஸு கூட அது மாதிரி சில பேர் போட்டு போனாங்க. நானும் ரொம்ப எதிர்பார்த்தோம் நிறையா. அதாவது எல்லா பூத்துலேயும் காலையில் 7 மணிக்கு வந்து நின்றுவாங்கன்னு. அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த மாதிரி எதுவுமே எங்கேயுமே நடக்கலை. ஆனால் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த 20%, 20+ அப்படி வரும். நானே 10%க்கு முன்னாடி வரும்னு ஒரு 4-5 மாதத்துக்கு முந்தி சொன்னேன். ஆனால் இப்போ சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறாரு. எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. 15லேருந்து 20+ கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னையில் 25 தாண்டி 30+ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 20% முதல்ல பேசுனது நம்ம தான் பேசியிருக்கோம். அதில் சென்னையில் வந்து 2வது இடம் எல்லா தொகுதியிலையும் 2வது இடம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரம்பூரில் விஜய் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து வாய்ப்பு. நமக்கு நல்லா உறுதியாக சொல்ல முடியாது. இதனால் என்ன ஆகுதுன்னா, அதிமுக பெரிய அளவு குறையுங்க. இந்த 16 தொகுதியிலையும் வந்து அதிமுக, பிஜேபி வந்து டெபாசிட் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த 16 தொகுதியிலங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை முடிச்சுக்கோ. ஆனால் துறைமுகம், ராயபுரம், திருவிழா அங்கெல்லாம் வந்து ஏடிஎம்கே லீடு இருக்குது. டி நகர்லாம் வந்து டி நகர்லாம் அதிமுக ஜெயிக்குதுன்னு சொல்லி பல பேர் சொன்னதை நான் கேட்டுட்டு வந்து தான் தைரியமாக இதை சொல்கிறேன். நான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இறுதி கட்ட நிலவரமே பார்த்தீங்கன்னா வருது அங்கே வெஸ்டமபுரத்தில் இருக்க ஆரியகாவட ரோட்லேருந்து ஆர்கே நகர் சாரே போய் வந்து அந்த ஓட்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. முழுக்க ஏடிஎம் பிஜேபி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து அதை நம்ம 14ஆம் தேதி தான் பார்ப்போம். அதனால் அந்த வாரத்தை நம்ம அதோட முடிச்சுக்கிட்டு இப்போ வந்து ஏடிஎம்கே, பிஜேபிக்கு எங்கே செல்வாக்கு இன்னமும் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக நீலகிரியில் ஆரம்பித்து இப்போ நாமக்கல் வர உள்ள பெல்ட்டில் உள்ள 22 தொகுதி போன தடவை ஜெயிச்சு இந்த தடவை ஜெயிக்க போகிறாங்களா இல்லையா, அங்கே தான் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு 90ங்கிறது வந்து கரூரில் ஆரம்பித்து வரிசையாக அந்த தொகுதி ஃபுல்லாக 90, 89, 88, 80 எதுவுமே குறைச்ச கிடையாது. அதுக்கு ரீசன் வந்து ஒரு ரீசன், மற்றதெல்லாம் கூட நான் சொல்ல விரும்பலை. ஒரு ரீசன் வந்து நல்ல பணம் விளாண்டுருச்சு. அதாவது நீங்கள் நம்பவே அதை பணம் விளாண்டுருச்சு. 8000 ஒரு கட்சி, ஒரு கட்சி 10,000 இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த ஒரு 10-15 தொகுதியில் வந்து பெரிய அளவுக்கு பணம் விளாண்டதுனால வந்து கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து முழுக்க தொழில் சார்ந்த தொகுதிகள் எல்லாமே. அதனால பணம் வந்து தொழிலாளர்கள் வந்து அந்த 8,000 10,000ங்கிறது அவங்களுக்கு ஜாக்பாட் மாரி அடிச்சிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தொகுதியில் கரூர் இருக்குதுன்னா இது வந்து அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளி காசும் கொடுத்துருக்காங்க, தங்க காசும் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று விட்டுட்டீங்க, மூக்குத்தி. ஆமாம், அதுவும் கொடுத்துருக்காங்க நேற்று. இதெல்லாம் கன்ஃபார்ம். அதனால் தைரியமாக சொல்கிறேன். இதனால தான் அங்கே பர்சன்டேஜ் கூட ஒழிய வேறு எந்த காரணமும் கிடையாது என்னை பொறுத்தவரை. வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம பின்னாடி அதை நிறைய ஒரு கிருஷ்ணாயபுரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பரிசு பொருளை வந்து விரட்டி போய் பிடிச்சிருக்காங்க தேர்தல். அது பிடிச்சதெல்லாம் நம்ம விட்டு வந்து தேர்தல் ஆணையத்தில் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நடந்திருக்கு. அது வந்து பணம் வந்து 3000 கொடுத்தது உண்டு. இப்போ தஞ்சாவூர் ஒருத்தநாட்டில் 3000 கொடுத்துருக்காங்க. அதில் மக்கள் என்ன சொல்கிறாங்க, கோவம் அடைஞ்சு ஏன் தேர்தல் நடத்துறீங்க, ஒவ்வொரு ஊராட்சி சவுத்தில் வந்து ஏலம் விடுங்க, இந்த பஞ்சாயத்து ஏலம் விடுங்க, அந்த அளவுக்கு போயிட்டாங்க மக்கள். சார் ஜனநாயகத்தில் வந்து கோபமான சில பேருடைய வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படி இருந்தது. எப்படின்னா, இனிமேல் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் வேணாம், ஏலம் விட்டுருங்க.
நான் அந்த ஒரு குரல் இருக்குது, அந்த குரலை வந்து நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது. புறக்கணிக்க முடியாது, அதை ஆதரிக்க முடியாது நம்மளால். ஆமாம். அதனால் இதான் விஷயம் அது. அதனால் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிறது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வர்றதுக்கு பல காரணத்தில் இந்த காரணமும் ஒரு காரணத்தை சேர்த்துக்கணும். அதனால் அதோட இது பண்ணிக்குவோம். இன்னொரு விஷயம் சார், இப்ப இப்போ சொல்கிறத உள்ள நான் உள்வாங்கிக்கிறேன். அதாவது தேர்தல் 23, 22 நைட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்குற இடம் வந்து வண்டலூரா, ஊரப்பாக்கமா, இல்லை பெருங்களத்தூரா, தாம்பரமா, இந்த மக்கள் வந்து பரிதவித்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப அசிங்கமான விஷயம். இல்ல. ஒரு நாகரிகமான இதை சமுதாயத்துக்கு வந்து நல்லது. ஒரு வருஷமா வந்து நான் தீபாவளிக்கு எதிரொலிக்குது, எல்லா லீவு பொங்கலுக்கு எதிரொலிக்குது. இது வந்து இல்ல 3 நாள் லீவுனாலே எதிரொலிக்குது. மாசம் மாசம் மேல்மலையனூர்ல போகிற மக்களுக்கு எதிரொலிக்குது. அதே மாதிரி மாதம் மாதம் திருவண்ணாமலை போகிற பக்தர்களுக்கு வந்து பஸ் கிடைக்காம வந்து அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு அது தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து வந்து யாரும் அதுக்கு வந்து கவனத்தில் இருக்கல. 22ஆம் தேதி எதிரொலிச்சு சார். எப்படி எதிரொலிச்சுன்னா, கிளாம்பாக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த டிராஃபிக் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பேசஞ்சருடைய போராட்டத்தினால எங்கள் வீட்டுக்கு போகிறேன் சார் மன்னிவாக்கம், அது வரைக்கும் நிற்குது. அது வரைக்கும் நிற்குது. இது என்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, விடிஞ்சா கல்யாணம் சீப்பை எடுத்து ஒளித்தி வை அப்படி கதையா பல பேருந்துகள் வந்து முடக்கப்பட்டதுனால விடிய விடிய போராட்டம். இந்த கோபம் எங்கே எதிரொலிச்சிருக்கும்? அது நீங்கள் சொல்கிறது வந்து தேர்தலில் வந்திருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. இதில் இது வந்து முக்கியமான விஷயம் வந்து இது வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து காபந்து சர்க்கார். இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு பொறுப்பு ஆக்சுவலாக. இல்லை மக்களுக்கு தெரியாது. இல்லை மக்களுக்கு அதுதான் சொல்ல வந்துடுறேன். இது வந்து சரி தீபாவளிக்கு பொங்கலுக்கு நடக்கலையான்னு இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்தை கேட்டிங்கன்னா நானுமே சொல்லுவேன். இது நானுமே பல இடத்துல இது வந்து மேல் இடத்துல சொல்லியும் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இன்னமும் இதில் நிறையா ஆராய்ச்சி பண்ணி இதை ரொம்ப குயிக்காக பண்ணிடணும். நிறையா பண்ணியிருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு மேல் ஒரு பாலம்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பத்தாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று 4 மணி நேரம் இல்லை, சென்னையிலேருந்து புறப்பட்டு சாதாரணமாக வந்துட்டு போனவங்க திரும்பி போகிறதுக்கே 6 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிருக்கு சார். நான் சொல்கிறது டூ வீலரில். டூ வீலரில் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்துலேருந்து திண்டிவனம் போகிறதுக்கு 9 மணி நேரம் போயிருக்காங்க. இது என்ன இன்னும் கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளாம்பாக்கத்தில் முந்தா நாள் பஸ்ஸு 9:30க்கு ஏறினவங்க நேற்று வந்து ஓட்டு போகிறதுக்கு கோயம்புத்தூர் போகும்போது அவங்க வந்து 4 மணிக்கு தான் போய் சேர வேண்டிய நெருக்கடி இருந்துச்சு. இதே கடைக்கோடி கன்னியாகுமரி போகிறவங்களும் போய் ஓட்டு போட முடியாது. நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. அந்த அது தப்பு நடந்துருச்சு. இதில் வந்து அங்கே போராடுறதுல ஒரு சுவையான ஒரு இது நடந்துச்சு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருந்த ஒரு 1000 சொச்சம் பேர் இல்லை, 1200 300 பேர் இருப்பாங்க போல இருக்குது அந்த நேரம். இது ஒரு முக்கியமான ஒரு தகவலை எனக்கு கொடுத்ததுனால சொல்கிறேன். இந்த 300 200 பேர் அதில் வந்து திவிகவில் வந்திருக்காங்க. அவங்க உடனே அங்கேயே சத்தம் போட்டு இது மாதிரி திமுகவோட சூழ்ச்சின்னு சொல்லி பஸ் வராது, பஸ்ஸெல்லாம் வந்து நிறைய போயிடுச்சு, அதனால் பஸ் இல்லை. அதுக்கப்புறம் அது ஏற்பாடு சரியாக இல்லாதனால பஸ் வரல. இது வந்து கார்பரேஷன் அந்த இது கரெக்டாக பண்ணியிருக்கணும், பண்ண விட்டுட்டாங்க. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, திமுக சதின்னு பேச ஆரம்பித்தோடனே மிச்சம் இருந்த 900 பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாயிட்டாங்க. இது ஒரு புது விஷயங்க. அதில் ஒருத்தர் தான் எனக்கு சொன்னது. எப்படி சொன்னது, 900 பேருங்கிறது 9000 ஆயிருக்கும், 9000ங்கிறது 90000 ஆயிருக்கும். அப்படி போயிடுச்சு. என்ன காரணம்னா, இவங்க ஏன்டா இந்த கற்றுக்க தராங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே குழந்தை குட்டி கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் அந்த விஷயம் வந்து அப்படியே ஃபோனில் வந்து 900 பேர் போட்டாங்க. அதுதான் 9 லட்சம் மாறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது வந்து அது நடந்து போச்சு. இப்போ அதில் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்ம இப்போ திமுகவுக்கு எதிராக செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் ரிவர்ஸ்லேயும் நடந்துருச்சு. அதே மாதிரி அது எங்க எதிரொலிக்கும் தான் உங்கள்கிட்ட கேட்டேன். அது தேர்தலில் வந்து நிச்சயமா அதுதான் அவங்க 2 பக்கம். இப்போ இவங்க 300 பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதை வச்சு திமுகவுக்கு எதிராக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த பக்கம் வந்து இதை வந்து தாவேகாவுக்கு எதிராக கொண்டு அவங்க நிப்பாட்டிட்டாங்க. இது வந்து நடந்து போச்சு. அது கிளாம்பாக்கத்தில் மட்டும் இல்லை சார், மாதாவத்தில் நடந்திருக்கு, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு, திருவான்மையூர் நடந்திருக்கு. எங்கெங்க வந்து அந்த முனையம் போட்டிருந்தாங்களோ எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. திருவான்மையூரில் வந்து உச்சகட்டம். வரப்போகிற புது அரசு வந்து இதுக்கு ரொம்ப திட்டமிட்டு இதுக்கு என்னட்டே நிறைய ஸ்கீம் இருக்குது. இப்போ இதுக்கு இந்த விஷயத்துக்கே இது எப்படி சால்வ் பண்ணி, ஏன்னா இங்கே பண்ணுற பிரச்சனை வந்து உளுந்தூர்பேட்டை வரை பாதிக்கும் சார். அவங்க காரில் போகிறவங்களுக்கும் பரந்தூரில் காட்டுற ஆர்வத்தை நீ கிளாம்பாக்கத்தில் மெட்ரோவில் போடு. ஏதா அங்கே வந்து ஸ்டேஷனுக்கு வந்து அவ்வளோ சீர் கொண்டுருவா. அங்கே வந்து இவ்வளோ தூரம் இழுக்கடிக்கப்பட்ட காரணமே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கத்தில் சார் இந்த ஸ்டேஷன் வராத காரணமே ஒரு ரூலிங் பார்ட்டியோடைய சதின்னு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை கண்டுக்கிறது கிடையாது. இல்லை, இப்போ நான் 2 கண்ட்ரியில் ஒரு நல்லா பார்த்துருக்கேன் சார். இதில் குறிப்பாக சிங்கப்பூர்லையும் சரி, தாய்லாந்துலையும் சரி. நீங்கள் தாய்லாந்து ஏர்போர்ட்டை போய் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூர் MRT சூப்பர். ஆனால் தாய்லாந்து ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரோட கூட ஏன்னா அது வந்து ஒரு டிரான்சிட் ஏர்போர்ட். அது ஆக்சுவலாக பேங்காக் தான். பேங்காக்கில். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அங்கேருந்து போகிற ரோடு எல்லாமே 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் வெளில கொண்டு விட்டுருவோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ தாய்லாந்தில் வந்து ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்டு இறங்கினா கூட அங்கேருந்து சீக்கிரம் வெளில போயிடலாம் நீங்கள் 10 கிலோமீட்டர் தாண்டி.
அது கூட்டத்தை குறைச்சிட்டான். அல்ல அதுக்கு வந்து ஐடியாவே பார்த்தீங்கன்னா சார், சிங்கப்பூருடைய பிரதமர் லீ குவான் யூ தான் அது வந்து அது பண்ணது. ஃபவுண்டேஷனே. அதான் அதை பார்த்து தான் தாய்லாந்து கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணுது. அதே மாதிரி மெட்ரோ மற்ற விஷயங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு இந்த இடத்துல வந்து நீங்கள் கோயம்பேடை தூக்கி அங்கே போட்டால் கூட இன்னும் இப்போ இப்போ அடுத்தது மெட்ரோ வந்து கொண்டாடுறாங்க. இப்போ கிளாம்பாக்கத்திலே அந்த பீச் டு இது வந்து லிங்க் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் வந்து வேகமாக செய்யணும். இன்னும் நிறைய சயின்டிஃபிக்காக சில இதெல்லாம் இப்போ ஏர்போர்ட்டில் உள்ளதெல்லாம் இங்கே கொண்டாடணும். கொண்டாந்தால் தான் அந்த கூட்டம் வந்து குயிக்காக வெளில போகும். அதுக்கான போக்குவரத்தை பண்ணணும். நம்ம இங்கே தேர்தலுக்கு வந்துடுவோம் இந்த விஷயத்தில். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா என்ன வந்து வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. பல இதை தொகுத்து ஒன்றா சொல்லிடுறேன் சீக்கிரமாக. ஒரு 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 முக்கியமான இதில் வந்து ரிசல்ட் படி 140 to 170 வந்து திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இது ஒரு தியரி. அடுத்த தியரி பார்த்தீங்கன்னா கூட்டணி பலத்தால் அது பல காரணம். அதில் கூட்டணி பலம் ரொம்ப முக்கியம். ரொம்ப அது 50% வரலனா கூட விஜயால் குறைஞ்சி திமுக குறைச்சாலாம் 40 வச்சுக்கிட்டா கூட இந்த சீட்டு வரத்துக்கு இருக்குது. அது பர்சன்டேஜ் ஓட்டும் குறையும், சீட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் புதுசு. இல்லை திமுக ஆதரவாளர் ஃபஸ்ட்டு வந்து இப்போ 200+ போட்டாங்க. அதுக்கு பிறகு 120க்கு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு 110க்கு போனாங்க. திமுகவுடைய பாரம்பரியமான ஆதரவாளர்கள். ஆமாம். அது வந்து ஓட்டு குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறைஞ்சதும் உண்டு, ஏறினதும் உண்டு. 2 நடந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையை பொறுத்தவரை அதிமுக பிஜேபிக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சி 3வது இடத்துக்கு தான் வருங்கிறது நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன். இதே மாதிரி தவேக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மினிமம் 20,000 ஒரு தொகுதிக்கு, மேக்சிமம் குறிப்பாக கோயம்புத்தூர் பெல்ட்டில் குறைச்சி பிரித்தாங்கன்னா அதுவும் திமுகவுக்கு சாதகமாக போகும். அதே மாதிரி தருமபுரியில் ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி வர அதே மாதிரி 20,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு பிரித்தாலும் அங்கே வந்து திமுக கூட்டணி இருக்கனாலும் மாறும். இது வந்து பிரிக்கிறதுல வந்து குறைஞ்சி போச்சு அப்படின்னா அப்படியே மாறும். இந்த பக்கம் மாறும். இந்த குறிப்பாக இந்த 2 பெல்ட்லையும் Zone 3 அண்ட் Zone 4 தருமபுரி டு கள்ளக்குறிச்சி அண்டு இது வந்தாக்கா பழையபடி 75 சீட்டு ப்ளஸ் 43 வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அதிமுக பிஜேபிக்கு. ஆனால் அது வந்து என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப குறைச்ச பர்சன்டேஜ் தான் நான் அது கொடுப்பேன். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைச்ச. மற்றபடி வந்து தவேக வந்து இன்வேரியபிளாக தமிழ்நாடு ஃபுல்லாக 233 அந்த எடப்பாடியை தொகுதியை விட்டுருங்க. 233 தொகுதியில் 230 போல் கிட்டத்தட்ட வந்து இந்த 20,000த்துக்கு வந்து ஒரு தொகுதிக்கு 20,000 மினிமம் வாங்காமல் விட மாட்டாங்க. நல்லா இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து இதுக்கப்புறம் அவர் ஏகத்தை கட்சியை எப்படி கொண்டு போகிறாருங்கிறது 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது. நம்ம அதை அப்புறமா பேசுவோம் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும்போது. இப்போக்கி அவங்களோட செல்வாக்கு வந்து இந்த இடத்துல தான் நிற்கிது. மற்றதை வந்து நம்ம பின்னாடி பேசுவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பலர் கருத்தில் தெரிவித்தமைக்கு இதே எங்களது இணைய நன்றி சார்.